திரு ரவி, இங்க காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை கிட்டத்தட்ட 2வது கட்ட தேர்தல் பரப்புரையில தொடங்கி இப்ப வரைக்குமாக காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை குறித்து பேசுவதோ அல்லது அருணன் குறிப்பிட்டது போல மாநில முதலமைச்சர்களை நோக்கி எழுப்புகிற கேள்விகளோ இது எல்லாமே தோல்வி பயத்தின் காரணமாக பாரதிய ஜனதா இது போன்ற கேள்விகளை இது போன்ற ஒரு பரப்புரையை முன்வைக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் எதிர்க்கட்சிகள். கேள்வி கேட்கறது அரசியல்ல எப்படியுமே தப்பாகாது. பதில திசை திருப்புறது தான் அரசியல்ல தப்பா இருக்கும், அல்லது கேள்வியை திசை திருப்புறது தான் தவறா இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பேச்சுவார்த்தைலாம் நடத்த வேண்டாம், வீச்சுவார்த்தை தான் நடத்தணும். முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரை கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ அங்கே பிஓகேலேருந்து இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன இந்தியாவோட இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்துக்களாக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம், நான் பேசுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அங்கே இந்த தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குப்பதிவு நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாஜ்பாய் எல்லாமே சட்ட ரீதியாக தானே நடக்குதுங்க, எல்லாமே சட்ட ரீதியாக தானே நடக்கணும். ஜம்மு காஷ்மீரில் 370 தொடங்கி அங்கே நடக்கிறது எல்லாமே சட்ட ரீதியா தானே? இல்ல பாருங்க, இல்ல அது சட்ட ரீதியா தானே? 370 வீச்சு நடந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறது என்னுடைய தலைங்க, என்னுடைய சிகரம். யாருமே இல்ல, பிஓகேங்கிறது என்னுடைய சிகரம் இல்ல, கண்டவன் வந்து பூந்த ஒரு இடம். அந்த இடத்துல நான் வீச்சு வார்த்தை தான் நடத்தணும். அது அடுத்தது பார்த்துக்கலாம், அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அடிப்படையில் மகாத்மா காந்தி ஐயா பத்தி சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆயிட்டேன். நான் வாழ்க்கையில் அவர் செய்த 2 தவறு. ஒன்னு ஃபெரஸ் காண்டிய காந்தின்னு பேர் மாத்த வைத்தது, அது மிகப்பெரிய தவறு. அது மகாத்மா ஐயா செய்திருக்க வேண்டாம், செஞ்சிட்டாரு. 2வது தவறுன்னு அவர் செய்தது வந்து நேருவா நேருஜியா பட்டேல்ஜியா அப்படின்னும் போது நேருஜியை தேர்ந்தெடுத்தது, அது வேற விவாதம். இப்போ 10,000 கிலோமீட்டர் ராகுல் காந்தி நடந்தார் ஐயா. மத்திய பிரதேசில் 21 மாவட்டத்தில் நடந்தார், 17 மாவட்டத்தில் காங்கிரஸ் தோல்வி. போன எலெக்ஷனில் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் மீதி இடத்துல இன்னும் கொஞ்சம் அவர் நடந்தார்னா நல்லதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். இப்போ கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சண்டை போட்டுக்கோங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வெஸ்ட் பெங்காலில் போய் மமதாவோட சண்டை போடுவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து மோடியோட சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணியை இந்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஜனநாயக நாட்டில் பார்த்ததில்லை. முரண்பாடு இருக்குன்னே வச்சுப்போம், முரண்பாடு இருக்குன்னே வச்சுப்போம். நீங்க சொன்ன சரி சண்டை, நீங்க சொன்ன தோல்வி, இதெல்லாம் தாண்டி என்ன வேணா நீங்க அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. ஆனா அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த குற்றச்சாட்டுகளாக சொல்லிட்டு இருந்தவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி வெர்சஸ் என்டிஏ கூட்டணியில் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்களா இல்லையா? வந்திருக்காங்க. அப்போ மோடி என்ன கேள்வி கேட்கணும்னா, நான் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்றவன் இருக்க போகின்றவன், நான் இங்க பேச்சுவார்த்தைக்கு உட்கார்றேன். இந்துராமையா 2 சேருக்கு நடுவில் உட்கார்ந்தா கூட கொஞ்சம் நடுத்தல கொஞ்சம் சேதரும் இருந்தாலும் பரவாயில்ல, அவரே உட்காரட்டும். ராகுல் காந்தி தனிநபர் தாக்குதல் ரொம்ப கடுமையான. அவர் எதுக்குங்க இதுல வந்தாரு? அவரை யாராவது கேட்டாங்களா? கருத்தியல் ரீதியா பேசுங்க, கருத்தியல் ரீதியா இல்ல, ராகுல் காந்தி பேசுங்க, ராகுல் ரீதியா பேசுங்க. நீங்க வந்து நீங்க வேற, அதுக்கான களம் வேற, அதுக்கான களம் வேற. சரி, ஓகே. நீங்க ராகுல் காந்தி ஐயா எந்த பொறுப்புல வரப்போறாரு? ராகுல் காந்தி ஐயா அந்த பேச்சுவார்த்தையில என்ன பொறுப்புல வரப்போறாரு? இந்தி கூட்டணியோடைய பிரதம மந்திரி அப்படிங்கிறதுக்காக வரப்போறாரு. அமித்ஷா சொல்றாருங்க, அமித்ஷா சொல்றாரு அவர் பிரதமர் வேட்பாளர்னு. இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தின்னு சொன்னது யாரும் இல்ல, அமித்ஷா அவர்கள். ஒரு நிமிஷங்க, அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் 50 சீட்டை வச்சுட்டு ஆக முடியாது, இருக்கிறதுலே அவர் தான் அதிகமா வாங்க போறாரு, அதனால வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாருன்னு வச்சுப்போம். இப்போ கெஜ்ரிவாலோ அல்லது மமதா பானர்ஜி அம்மாவோ நாங்க வந்து ராகுல் காந்தியை மோடி அவர்களோடு பேசுவதற்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பேச்சுவார்த்தை தான், கேள்வி விவாதம் தான், கேள்வியே இல்லை. அதுவே நடக்காதுங்கிறது அப்புறம் பார்த்துப்போம். அப்துல்லா அவர்களை வீட்டு காவலில் வைத்து விட்டீர்கள். நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் நடந்திருக்கணும் இல்லையா? ஒரு தலைவனை இவ்வளவு நாளா காஷ்மீரில் உயிர் கொடுத்து அரசியல் செய்தவரை வீட்டு காவலில் வைத்துட்டேன்னு சொன்னா நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் நடந்திருக்கணும். அது எங்க நடந்ததுன்னு கொஞ்சம் பாருங்க. 370 மக்களுடைய போராட்டம் காஷ்மீர்ல நடக்காதுங்க, அங்க வந்து துப்பாக்கி தான் நடக்கும். இப்பதான் மக்களுடைய ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் அணுகுறீங்க, வீச்சு வார்த்தை துப்பாக்கி பேசுவோம் ஜம்மு அந்த அப்ரோச்லயே தான் இருக்கீங்க. இல்ல வாஜ்பாய் ஐயா தொடங்கி வைத்ததுக்கு பிறகு அங்க தேர்தல்கள்ன்றது நடக்க ஆரம்பிச்சது. இப்ப மிக அற்புதமா நடந்திருக்கு. 370 பற்றி நிறைய பேசுறீங்க.
புரியல. வாஜ்பாய் தான் தேர்தல் தொடங்கினார்னாங்க. நாங்க தேர்தல் நடவதற்கான எல்லா ஏற்பாடையும் ஒழுக்கமா பண்ணது காந்தி வாஜ்பாய் தான். இப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா இந்த 370 வந்துருச்சு இல்லையா? முன்னாடி அங்க நடந்த தேர்தல்லாம் என்ன கணக்குல சேரும் பாருங்க. தேர்தல் எப்படி நடந்ததுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 2019 கல்வி நீங்க தான் சொல்லணும். கல்வி நீங்க சொன்னது நீங்க தான், அதனால நீங்க தான் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். 2019 நடக்கும்போது கல்வீச்சல் நடந்ததுனால தான் 19% வந்தது. இப்ப கிட்டத்தட்ட 40% பதிவுகள் ஸ்ரீநகர்ல வந்திருக்குன்னு சொன்னா 370 தாக்கம் என்னங்கறத வந்து நாளைக்கு காலையில பேப்பர்ல பர்சன்டேஜஸ் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். எனக்கு ஐயனானன் ஐயா பேசினதுல சட்டமன்ற தேர்தல் அங்க ஏன் நடக்கலன்னு கேக்குறாரு. பாருங்க, அருணன் கேட்டாரு. ஒரு சூழ்நிலை மோசமா இருந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அங்க 370 முதல்ல எடுத்திருக்கோம். இப்ப அடுத்தது செப்டம்பர்ல நடத்த போறோம்னு நீதிமன்றத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கோம். செப்டம்பர்ல மக்களவை தேர்தல் நடக்கலாம், சட்டமன்ற தேர்தல் நடக்க முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும்போது அப்படித்தான் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு அப்படித்தான் நடக்கும், உலகம் இந்தியா பூரா அப்படித்தான் நடக்கும். அது அப்புறம் பாத்துக்கலாம். செப்டம்பர்ல இல்ல இந்தியா பூரா அப்படித்தான் நடக்கும். ஆனா செப்டம்பர்ல அது அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ஐயனாதன் ஐயா சொன்னதுல ஒரு வருத்தம் இருக்கு. ஏப்ரல் 12ஆம் தேதியில இருந்து முக்கியமான அப்புறம் பாத்துக்கலாம், எல்லாமே அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னதுனால அடுத்த சுற்றுல பாத்துக்கலாம். இல்ல ஒரே ஒரு சின்ன மேட்டர் தான். சுருக்கமா ஏப்ரல் 12ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திமுக கொடுத்த முழு பக்க விளம்பரம் எடுத்து பாருங்க. 4 விளம்பரம் இருக்கும். ஒரு விளம்பரம் இவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், இவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், இவருக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் இருக்கும். இன்னொன்னு 5000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் இருக்கும். 3வது விளம்பரம் எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டுக்கு இந்த கட்சி தேவையா அப்படின்னு பிஜேபி தாக்கும். 4வது எப்படி இருக்கும்னா, ஐயோ இந்த வாக்குறுதி எல்லாம் அவங்க கொடுத்தாங்களே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி தான் விளம்பரம் இருக்கும். 4 விளம்பரமும் திமுக அது இப்படித்தான் இருக்கும். ஆனால் பிஜேபியோட விளம்பரம் அதே 4 விளம்பரம் அதே காலகட்டத்தில் வந்ததுல அவர் பேசினாரு. 10,76,000 கோடி நாங்க கொடுத்திருக்கோம், இப்படி இப்படி கொடுத்திருக்கோம், இந்த இவங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதெல்லாம் பாஸ்ட். காங்கிரஸ் 1 லட்சம் கொடுக்கும்னு சொல்லுது, கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல மாட்டேன், திமுக விட்டுருங்க, பாஜக அந்த 1 லட்சத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் திமுக நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் திமுக என்ன சொல்லும். திமுக சொல்றது வேணாம், திரு ரவியினுடைய கருத்து. என்னுடைய மாநில முதல்வர் அவர் சொன்னதான் நான் சொல்ல முடியும். நான் 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கே நொர தள்ளுறேன், நீ எங்க இருந்து 8500 ரூபாய் கொடுக்க போறேன்னு திமுக சொல்லும். ஓகே, நன்றி. திரு ஐயநாதன். அப்புறம் நாராயணன் பேசும்போது ஐயநாதன் தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுப்ப முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டார் என் நண்பர். அவரு எப்போதுமே தமாஷா பேச மாட்டார் நாராயணன், நீங்க ரொம்ப தமாஷா பேசினாரு, நல்லது, மகிழ்ச்சியா இருக்கட்டும். இவங்க 2019 இந்த 307 நீக்கிட்டு அப்படியே காங்கிரஸுக்கு இது ஜம்மு காஷ்மீருக்கு சுதந்திரம் தராங்க 3ஆ உடைச்சு. அதில் பாருங்க, அதுக்கு முன்னாடி 2018 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நான் பார்க்குறேன். மேப் அப்படியே இருக்குது. கல்வி, சுகாதாரம், வருவாய், இது 3த்தினுடைய அடிப்படையை பிரதானமாக கொண்டு இந்தியா முழுவதும் ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநிலங்களில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்க்ளூடிங் லடாக் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.650 to 0.699 வரைக்கும் இருக்குது. இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இவங்களுடைய இந்த இந்திய அரசமைப்பு செயல்படுது அந்த உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசத்தில் எவ்வளவு தெரியுங்களா இருக்குது? லெஸ் தென் 0.599. அதாவது ஒரு கிளியர் ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட் வந்துட்டு, அதாவது இவங்க வந்து 10 ஒரு அளவுகளை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜம்மு காஷ்மீர்லாம் எங்க இருக்குது பாருங்க, தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க நோ சொல்றீங்களே, வருவாய் அது மட்டும் இல்ல, நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் எடுத்துக்கங்க, காஷ்மீர் அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் எதனால அப்படின்னம்னா அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதன் மூலமா அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக கொள்கை வகுப்பு அதிகாரத்தை அந்த மாநிலம் சட்டமன்றத்துக்கு கொடுத்ததற்கானது தான் சிறப்பு அதிகாரம். சும்மா வரலாறு தெரியாத, மக்களுக்கும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு உதார விட்டுட்டு போலாம் அப்படின்றதெல்லாம் இந்த தேர்தலோட உங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க இந்த நாட்டிற்கு செஞ்சதா இப்ப போறாரு ஜலோர்ல 19ஆம் தேதி பேசுறாரு, 20ஆம் தேதி பேசுறாரு மோடி இல்லையா? எதுக்கு வந்துட்டு சொத்துக்களை பிடிங்கிடுவாங்க, பணத்தை பிடிங்கிடுவாங்க, நகையை பிடிங்கிடுவாங்க, பெண்களே உங்களுடைய தாலியில் கூட தங்கம் கூட இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி நிறைய புள்ள பெற்றுக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லுது மைனாரிட்டிஸ்க்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லுது. திரு ராகுல் காந்தி பணக்காரர்களுடைய சொத்துக்களை பிடுங்கி நாங்கள் ஏழைகளுக்கு கொடுப்போம்னு சொல்றாரு. சாம் பிட்ரோடோ பேசுகிறார். இதெல்லாம் சுட்டி காட்டி அவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு பிரதமர் தானே, சட்டம் உங்களுக்கு தெரியும் தானே,
சட்டத்துல எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு உங்களுடைய சொத்தை பிடிக்க முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற 2 எருமாட்டில் ஒரு எருமாட்டை பிடிக்க முடியுமா? 2 எருமாட்டில் ஒரு மாட்டை பிடிக்க முடியுமா? தாலில இருந்து தங்கத்தை பிடிக்க முடியுமா? என்னங்க அப்புறம் சொல்றாரு ஓபிசி எஸ்சி எஸ்டி அவங்களுடைய இடஒதுக்கீடெல்லாம் எடுத்து முஸ்லீம் கொடுத்துறாங்க, கொடுக்க முடியுமா? இடஒதுக்கீடு எப்படி கொடுக்க முடியும்ன்றது தெரிஞ்சுதானே நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க. 124 கொண்டு வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உங்களுக்கு ஆதரவான அந்த செக்மெண்ட் கொடுக்குறீங்க, டாப் செக்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்ப புத்தி நல்ல வேலை செய்யுது. ஆனா தேர்தல் பிரச்சாரம் வரும்போது பொய் சொல்லுது. இதான் பதவி வெறி. நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்க. நான் கேட்கறது என்னன்னா, இந்த நாட்டு இளைஞர்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. அதுல ஏற்பட்ட ஃபெயிலியர் நீங்க அவங்கள சாதியவாதத்துக்கு தள்ளுறீங்க. இதுல நீங்க தோத்து போக போறதுதான். ஜூலை 4ஆம் தேதி